ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு அவிக் நாலேஜ் ஹப். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுதேச அரசுகளை ஒன்றிணைத்தல். அதாவது இந்தியா வந்துட்டு 1947ல விடுதலை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அதனுடைய பொருள்னா, இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் தான் விடுதலை அடைஞ்சிருச்சு. சரிங்களா? அது போக இந்தியால வந்து பார்த்தோம் அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட சுதேச ராஜ்யங்கள் இருந்துச்சு, சுதேச அரசுகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு கேரளால திருவிதாங்கூர் சமஸ்தானம், அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல குவாலியர் சமஸ்தானம், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை சமஸ்தானம், இப்படி நிறைய சின்ன சின்ன ராஜ்யங்கள் நம்ம நாட்டுல இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஒன்று சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் நிலவுச்சு. அந்த நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பணி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், அதாவது அந்த இடைக்கால அரசினுடைய உள்துறை அமைச்சரா இருந்தவர். ஸோ அவர்கிட்ட இந்த இந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சாங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட சுதேச அரசுகளை சக்சஸ்ஃபுல்லா இணைச்சிட்டாங்க. ஆனா ஒரு 3 சுதேச அரசுகள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இணைய மறுத்துட்டாங்க. அந்த 3 சுதேச அரசுகளை எப்படி எல்லாம் இணைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். நம்பர் 1, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில வந்துட்டு மேல இருக்கும். அதாவது இந்த பகுதி, இந்த பகுதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மன்னரோட பேர் என்ன அப்படின்னா மகாராஜா ஹரிசிங். ஸோ இந்த சுதேச அரசுகளுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விடுதலை அடைகிறப்போ ஒரு 3 ஆப்ஷன் இருந்துச்சு. 3 விதமான ஆப்ஷன்ஸ், தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒண்ணு இந்தியாவோட இணையலாம், அப்படி இல்லை அப்படின்னா பாகிஸ்தானோட இணையலாம், அப்படி இல்லை அப்படின்னா சுதந்திரமா இருந்துக்கலாம். சரிங்களா? பட் காஷ்மீரினுடைய அரசர் மகாராஜா ஹரிசிங் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, நான் இந்தியாவோடையும் எனக்கு இணைய விரும்பல, பாகிஸ்தானோடையும் நான் இணைய விரும்பல, நான் வந்து சுதந்திரமான ஒரு ராஜ்யமா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி 3வது ஆப்ஷனா சூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி சாம்ராஜ்யமா உருவானதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, கரெக்டா சுதந்திரம் அடைந்த அதே வருடம் 1947, கரெக்டா சுதந்திரம் அடைந்த 2 மாசம் கழிச்சு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஒரு போர் தொடுக்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேல போர் தொடுக்குறாங்க. 2/3 காஷ்மீரை வந்துட்டு அந்த ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அந்த பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா மகாராஜா ஹரிசிங் அக்டோபர் 26ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு அப்போதைய பிரைம் மினிஸ்டரா இருந்த ஜவஹர்லால் நேருவை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு ராணுவ உதவி வேணும், இந்திய நாட்டினுடைய ராணுவ உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அப்போதைய பிரைம் மினிஸ்டர், அப்போதைய பிரதமர் உயர் திரு பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய ராணுவம் அப்படிங்கிறது இந்திய நாட்டு மக்களுக்காகத்தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ நீங்க வந்து ஒரு சுதந்திரமான அரசா இருக்கிறப்போ நாங்க எப்படி உங்களுக்கு ராணுவ உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சிடலாம், ஆனா அப்படி இணைக்கிறப்போ எங்களுக்கு ஒரு சில சிறப்பு சலுகை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் டீலிங் மாதிரி 2 பேருக்கு நடுவுல டாக் போயிட்டு இருக்கு. ஸோ யாருக்கும் யாருக்கும் நடுவுல அப்படின்னா மகாராஜா ஹரிசிங்கிற்கும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும். ஸோ பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே, நீங்க என்னெல்லாம் சிறப்பு அந்தஸ்து கேட்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க, அதுல என்னெல்லாம் தர முடியுமோ அதை நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் ஆர்டிகல் 370. இப்போ 2019ல நீக்குனாங்க. ஸோ ஆர்டிகல் 370ல ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்துகள் எல்லாம் அதுலதான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுபடி ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்த்தாச்சு. அந்த சிறப்பு அந்தஸ்தை நம்ம கொடுத்துட்டோம். ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்க்கிறப்போ நம்மளுடைய பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகிள் 370, அதாவது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட இந்த சிறப்பு அந்தஸ்தானது ஒரு பெர்மனன்ட் ப்ரொவிஷன் கிடையாது, நிலையானது கிடையாது, தற்காலிகமானதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ
அதனாலதான் 2019 அந்த தற்காலிகமான அந்த ஏற்பாடு, தற்காலிகமான அந்த ப்ரொவிஷனை நம்மளால டெலிட் பண்ண முடிஞ்சது. ஒருவேளை பெர்மனன்ட் ப்ரொவிஷன், அதாவது இது நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்மளால அதை டெலீட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ இப்படிதான் ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியாவோட நம்ம சேர்த்தோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜுனகத். ஜுனகத் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் ஜுனாகத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மக்கள் தொகை, அதிக மக்கள் தொகை யார் அப்படின்னா முஸ்லீம் பாப்புலேஷன் தான், இஸ்லாமியர்கள் தான் அதிக மக்கள் தொகை. ஆனா ராஜா வந்து ஹிந்து. ஸோ ராஜா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து பாகிஸ்தானோடையும் சேர விரும்பல, அட் த சேம் டைம் இந்தியாவோடையும் நான் சேர விரும்பல, நான் தனி சுதந்திர நாடா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஜுனாகத் பொறுத்த வரைக்கும் இங்க மக்கள் தொகை, பெரும்பான்மையான மக்கள் தொகை இந்துக்கள். பட் ராஜாங்கிறது 3ஆம் முகமது மொஹபத் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பகுதி பாகிஸ்தானோட சேரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு பாகிஸ்தானோட தான் சேர்றதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிக்குது, மக்கள் கலவரம். மக்கள் வந்து பாகிஸ்தானோட சேர்றதுக்கு விரும்பல. ஸோ அதனால இந்திய அரசாங்கம் தலையிட்டு அங்க மக்கள் வாக்கெடுப்பு நடத்துனாங்க. அதாவது பீப்புள் ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் வாக்கெடுப்பு நடத்துறாங்க. மக்கள் வாக்கெடுப்பு நடத்துறப்போ 91% மக்கள் இந்தியாவோட இணையணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. ஸோ மக்கள் வாக்கெடுப்பின் அடிப்படையில் ஜுனாகத் அப்படிங்கிற பகுதி, அதாவது இங்க இருக்கக்கூடிய குஜராத்ல இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த பகுதி இந்தியாவோட இணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத். ஹைதராபாத் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தெலுங்கானால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ இந்த பகுதியை யார் ஆட்சி பண்றாங்க அப்படின்னா நிஜாம் மன்னர்கள் தான் ஆட்சி பண்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மகாராஜா ஹரிசிங் சொன்ன மாதிரி நாங்க இந்தியாவோடையும் சேர விரும்பல, பாகிஸ்தானோடையும் சேர விரும்பல. எங்களுடைய ராஜ்யம் எப்பவுமே ஒரு தனி ராஜ்யமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைதராபாத் அப்படிங்கிறது சவுத் இந்தியால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிட்டி, ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸும் கூட. இந்த இடத்துல வரும், தெலுங்கானா மாநிலத்துல வரும். ஆந்திர பிரதேசத்தோட ஒன்னா இருந்துச்சு. இப்போ வந்து 2014 பிரிச்சதுக்கு அப்புறம் தெலுங்கானால வந்துட்டு அதனுடைய கேபிட்டலா இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் ஹைதராபாத். சோ இந்த பகுதியை வந்துட்டு எப்படி சேர்த்தாங்க அப்படின்னா, ராணுவ நடவடிக்கையின் அடிப்படையில சேர்த்தாங்க. அதாவது போலீஸ் ஆக்ஷன், அப்படி இல்லைன்னா காவல்துறை நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு ரீசன் இருக்கு. எது தேவையில்லாம ஒரு ராஜ்யத்தின் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுத்தாங்க அப்படின்னா, இந்த ராஜா என்ன பண்ணாரு அப்படின்னா, நாங்க 2 கண்ட்ரியோடையும் சேர விரும்பலைன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பகுதியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. இந்த பகுதியை 1971க்கு அப்புறம் தான் இந்த பகுதி பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி மாறுச்சு. அதுக்கு முன்னாடி இங்க வந்து வெஸ்ட் பாகிஸ்தான், இது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், ரெண்டுமே ஒரே கண்ட்ரி தான். ஸோ இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து யாருக்குமே தெரியாம நிறைய ஆயுதங்களை இவர் பதுக்குனாரு. யாருக்கு எதிராக பதுக்குனாரு அப்படின்னா இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்திய நாட்டிற்கு எதிராகவும் பதுக்குனாரு. ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணாங்க. இந்திய நாட்டிற்கு எதிராக ஒரு ராணுவத்தையே கிரியேட் பண்ணாங்க. அந்த ராணுவத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா ரசாக்கர் ஆர்மி. ரசாக்கர் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு ராணுவத்தையே கிரியேட் பண்ணாங்க. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்தியன் கவர்மெண்ட் போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆபரேஷன் போலோ அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆக்ஷன் எடுத்து ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்தியாவோட சேர மறுத்த 3 சுதேச அரசுகளை இந்தியாவோட இணைச்சாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வமா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.